ஏன்டா நீ எல்லாம் வந்து உருப்படுவியா இல்ல நல்லாதான் வாழ்ந்துருவியா அப்படின்னு உங்க வாழ்க்கையில உங்ககிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். உங்க ரிலேஷன்ஸா இருக்கலாம், உங்களை இருக்கிற யாரோ துரோகிகளா இருக்கலாம், உங்க வீட்டுக்காரங்களா கூட இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய சம்பவங்களை பத்தினா உங்களுக்கு நடந்திருக்கலாம். என் வாழ்க்கையில அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து எப்படி வாழ்றோம், அவங்க முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்து காட்டுறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் எப்படி இருந்திருக்கு எல்லாத்தையும் மாதிரி நானும் நம்ம ஸ்கூலுக்கு போனோம், படித்தோம். எனக்கு வேல்யூ சப்ஜெக்ட் தான் வரும், ஸோ வேல்யூஸ் தான் எடுத்தேன். நம்மளால இந்த காலேஜ் எடுத்தா இந்த அக்ரியில போவாங்க, டாக்டருக்கு படிப்பாங்க, அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியல. பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு மார்க்கும் சரியா வரலையா, ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, சரி அப்போ வந்து இன்ஜினியரிங் ரொம்ப வந்து ஃபேமஸா இருந்துச்சு, இன்ஜினியரிங் கொண்டு போய் வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. இன்ஜினியரிங் போய் ஒரு தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்ல எனக்கே தெரிஞ்சு இன்ஜினியரிங் எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்றேன்னா, சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் போனீங்கன்னா சுத்தமா பார்த்தீங்கன்னா பிளாங்க் அவுட் ஆயிடும். ஒரு தடவை அப்படிதான் ஒரு ப்ராக்டிகல்ஸ் போயிட்டு சுத்தமா பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு சர்க்கியூட்ல என்ன ஃபிக்ஸ் பண்றது, அது என்ன கூட எனக்கு பேரே சுத்தமா எல்லாமே பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. ரொம்ப வெக்ஸ் ஆகி வெளியில வந்து செவுத்தை தட்டி ரொம்ப வெக்ஸ் ஆகி அழுது புரண்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். 12th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான். நம்மளோட எஜுகேஷன் முறை அப்படி எனக்கு தெரியல. ஃப்ரம் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம். ஆனால் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஃபெயில், மேக்ஸ்லேயும் ஃபெயில். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டர் முடியும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 12-15 பேப்பர்ஸ் வந்து அரியர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இயர் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பயத்தில், அதாவது தேர்ட் இயரோட செகண்ட் செமஸ்டர், அந்த செகண்ட் செமஸ்டர்ல எல்லாத்தையும் காலி, அதாவது எல்லா அரியரையும் கிளியர் பண்ணிட்டேன். ஃபோர்த் இயருக்கு போயாச்சு. ஃபோர்த் இயர் நோ அரியர்ஸ். லக்கிலி ஃபோர்த் இயர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் கூட அரியர் வைக்காம பாஸ் பண்ணிட்டேன். ஆனா என்ன பிரயோஜனம், எந்த பிளேஸ்மெண்ட்ஸும் போகல. வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஆயிடுச்சு. அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு படிச்சு, உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து என்னைக்கு எக்ஸாமோ அன்னைக்கு நைட் தான் படிப்போம். இதனால நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு பாஸ், ஒரு ஆவரேஜ் நம்ம வந்து தேருமா. முன்னாடி அரியர்ஸ் வந்துச்சு, கஷ்டப்பட்டோம், எழுதணும், பாஸ் ஆகணும். லக்கிலி ஃபோர்த் இயர் எல்லா அரியர்ஸும் கிளியர் பண்ணிட்டோம். ஓகே, இது முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலா சும்மா பிரெயின் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. நம்ம பேரண்ட்ஸை விட நம்மளுக்கு நம்ம பத்தி நல்லாவே தெரியும், நம்மளுக்கு எது வந்து வரும் வராது அப்படின்றது. அதைத்தான் நீங்களும் வந்து பார்க்கணும். இது ஒரு சின்ன அட்வைஸா எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்றாங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபோர்ஸ் பண்றாங்க, உங்க பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்றாங்க, உங்க சிப்லிங்ஸ் ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்றது நீங்க எக்காரந்து கொண்டு சூஸ் பண்ணிடாதீங்க. நீங்க உங்களுக்கு என்ன வருதோ, நீங்க நல்லா பேசுவீங்க அப்படின்னா யூடியூபர் ஆகுங்க, இன்ஃபுளுசர் ஆகுங்க, ஒரு மேடை பேச்சாளர் ஆகுங்க, இல்லாட்டி அரசியல்ல போய் நீங்க வந்து ஜாயின் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அரசியல்ல போய் நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். உங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல வேற ஏதாவது ஆர்ட் வருதா நீங்க வரையலாம், அந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து நீங்க போகலாம். பட் ஆனா இன்கேஸ் உங்க லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் யாராவது பண்றாங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ்னா அதை கண்டிப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி மட்டும் நீங்க ஒர்க் பண்ணுங்க, அப்பதான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்க எடுத்துக்கலாம். எதெல்லாம் அப்படி சொல்றேன்னா, எனக்கு இன்ஜினியரிங் வரணும், அது எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து தெரியல. ஸோ எனக்கு வந்து இன்ஜினியரிங்ல சேர்த்தியாச்சு, நம்மளுக்கு ஒன்றும் வரல, நம்ம அவுட், ஆல் கிளியர், ஆல் அவுட், முடிஞ்சு எல்லாமே ஜோலி முடிஞ்சு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபோர்த் இயர் எல்லாமே முடிஞ்சு எந்த பிளேஸ்மெண்ட்டும் ஆகல அப்படிங்கிற ஞானம் வரும்போதுதான் சரி ஓகே நம்மளுக்கு டெக்னிக்கலா வரல, வேற ஏதாவது இந்த மார்க்கெட்டிங் சைடு ஏதாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் சைடில் சரி எம்பிஏ படிக்கலாம், பிசினஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிஏ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸும் படிச்சு, அதுவும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பெங்களூர்ல படிச்சு, அது எல்லாமே அவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாதிரி போய் ரெகுலர் இல்லாமல் நிறைய பிரச்சனை ஆகி ஆக்சிடென்ட் ஆகி இங்கே காலர் போன் ஃப்ராக்சர் ஆகி உயிருக்கு கிட்டத்தட்ட அந்த எட்ஜுக்கு போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு தப்பிச்சோம் படைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து டிஎன்பிஎஸ்சி எல்லாம் எழுதி அதுல ஒரு காலேஜ் கிடைச்சு நம்ம வந்து படிச்சு ஒரு மாடரேட்டா பாஸ் ஆகி எம்பிஏல வந்து பாஸ் ஆகி எவ்வளவு சேலரிக்கு போயிருப்போம்னு நினைச்சிருக்கீங்க? 20-25 வாய்ப்பே இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி எம்பிஏ மார்க்கெட்டிங் வித் ஃபர்ஸ்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபா. 8000 ரூபா தான் என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி. ஸோ நம்மளோட கெப்பாசிட்டியை கூட இருக்கலாம், இதை வந்து நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கலாம். நீ எம்பிஏ படிச்சும் போனீங்கன்னா உன்னோட கெப்பாசிட்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் நீங்க வந்து யோசிக்கலாம். ஆனா அதுதான் உண்மை, நம்மளோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். 8000 ரூபா தான் ஃபர்ஸ்ட் போனோம். 12 ஹவர்ஸ் ஜாபுங்க.
உட்கார்றதுக்கு வந்து சேர்ஸ் வந்து கிடையாது. நீங்க உங்களோட டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க நின்றுட்டே தான் இருக்கணும், வர கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணணும், அவங்களோட டெலிவரி, பேக்கிங், ஆட்-ஆன் சேல்ஸ் எல்லாமே நீங்க வந்து பண்ணிட்டே தான் இருக்கணும். ஆக்சுவலா 12 hours. இப்படி பாத்தீங்கன்னா 1.5 years போயிடுச்சு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால என்னால ரொம்ப நாளா நடக்க முடியாம போச்சு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் என்னால வந்து நின்று வேலை செய்ய முடியல. அதனால அந்த ஜாப் வந்து நான் குட் பண்ணிட்டு வெளியில வந்து கண்டிப்பா எனக்கு ஒரு தாட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா சண்டே லீவ் இருக்கணும், பொங்கல், தீபாவளி இது எல்லாமே லீவ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜாபுக்கு தான் போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்தாச்சு. ரீட்டைல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க இதை பார்த்துட்டீங்கன்னா நீங்க மன்னிச்சுக்கோங்க. அப்போ வந்து என்னோட தாட் வந்து அப்படி இருந்தனால நான் வந்து சண்டே மஸ்ட் லீவா இருக்கணும், மற்றவங்க மாதிரி நானும் என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நான் வந்து வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரிலேட்டடா இருக்கு. ஒரு கார் ஷோரூம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இமிகிரேஷன் இதுல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்மளோட அந்த டொமைன் வந்து பாத்தீங்கன்னா நாம புரிஞ்சுக்காதனால நம்மளோட டொமைன் வந்து நம்ம அங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம். நம்மளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம எதுல நம்ம கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்காமலே போயிட்டதுனால என்னோட லைஃப்ல மினிமம் ஒரு 10 to 12 years வந்து சாலிடா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ரொம்ப கிளியரா அவங்க கோல் என்னங்கிறது கரெக்டா செட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அட் ஏஜ் ஆஃப் 20 to 23லயே அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் லெவல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருது. அதனால நல்லா அவங்க ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டா இருக்கும். ஸோ இந்த லைட் மாதிரி பிரைட்டா இருக்கும். பட் ஆனா என்னோட லைஃப், ஸோ என்னோட டாக்டர் சைடு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன மாதிரி நீங்க இருந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸா கூட இருக்கலாம். இந்த வீடியோ உங்களால ஃபுல்லா பார்க்க முடியுமா பார்க்க முடியல எனக்கு தெரியல. பட் ஆனா என்னோட கருத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், ஒரு அட்வைஸா கூட எடுத்துக்கலாம். நான் இன்ஃபுளுன்ஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. பட் ஆனா நீங்க வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா எனக்கு ஒரு அந்த சேல்ஸ் டொமைன் வந்து எனக்கும் மறுபடியும் அதுவும் வரலைங்க சுத்தமா. அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா என்னங்க தெரியல, சேல்ஸும் வரல. அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி இருந்தது அந்த ரீட்டைல் ஜாப் எனக்கு சரி வரல. அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய கம்பெனிலே எனக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் வந்து கிடைச்சது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் ஒர்க் பண்ணும்போது ஓரளவுக்கு நான் லீஸ் எடுத்து கொடுக்க முடிஞ்சுச்சு அந்த கார் ஷோரூம் பிராண்டுக்கு. அப்ப எனக்கு தெரிஞ்சது ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு வருமா, அப்பதான் வந்து சின்னதா ஒரு க்ளூ கிடைக்குது நம்ம லைஃப்ல. ஓகே, இதுதான் எனக்கு வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ வந்து கிடைச்சிட்டு அங்க ஒரு 1 year ஒர்க் பண்ணோம். அங்க ஓரளவுக்கு ரெக்கக்னேஷன் கம்மியா இருந்தாலும் ஓகே தான். அடுத்து சரி நெக்ஸ்ட் கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த கொரோனா பீரியட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் கிடைக்கல, மறுபடியும் ஹோம் டவுன்ல வேலை பண்ண வேண்டியதா போச்சு. 8,000ல இருந்து அடுத்த நான் போன சேலரி அகைன் 20,000 கிடையாது, வெறும் 12,000 ரூபாய்க்கு தான் ஒர்க்குக்கு போனோம். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வேஸ்ட். எந்த ரெமுனரேஷன், எந்த ரெக்கக்னிஷனும் இல்லை. அது ரியல் எஸ்டேட் கம்பெனி, எந்த ரெக்கக்னிஷனும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் போனது ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி. அங்க போனோன்னு கொஞ்சம் ஒர்க் லோட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் மறுபடியும் அந்த டொமைனே நான் வந்து பிடிச்சிட்டேன். அதுல இருந்து மிஸ் ஆகல. மறுபடியும் இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட மொத்த லைஃப் அல்லது கெரியர் வந்து ஒரு கேள்விக்குறிதான். அதனால அந்த இடத்துல நான் தப்பு பண்ணாம, தப்பிச்சிட்டேன்னு சொல்லலாம், தப்பு பண்ணாம கரெக்டா என்னோட டொமைன் வந்து சூஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் போய் உட்காந்துட்டு அந்த கம்பெனி ஓரளவுக்கு நம்மள வந்து ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா ஓகே, இந்தந்த அட்வான்சஸ் இதெல்லாம் இப்படி இருக்கு, இன்சைட் அவுட் என்ன அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. தெரிய வரும்போதுதான் ஓகே நம்ம இதுல இன்னும் கொஞ்சம் சாலிடா ஆகணும் அப்படிங்கிறது தெரியும் போது கம்பெனியில வந்து அவங்க வேற வெர்டிக்கல் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு தேவையான வெர்டிக்கல் என்னன்னா கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து ரொம்ப கத்துக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பிளாட்ஃபார்ம் அங்கே வந்து கிரியேட் ஆகல. மறுபடியும் வந்து ஜம்ப் ஆகும்போது என்னோட ஃப்ரெண்டு மூலமா, காட்ஸ் கிரேஸ், என்னோட ஃப்ரெண்டு மூலமா ஒரு கார்பரேட் ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நவ் ஐ எம் வெல் அண்ட் குட் ஆக்சுவலி. என்னோட ஃபேமிலியா ஸ்பெண்ட் பண்றதுக்கு உண்டான அளவுக்கு என்னோட கிட்ஸ், என்னோட ஃபேமிலி ரன் பண்றதுக்கு உண்டான அளவுக்கு ஒரு இன்கம், ஒரு டீசென்டான இன்கம் வந்து வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஃபோன், நல்ல ஃபோன் வாங்குற அளவுக்கு, ஒரு டூர் போற அளவுக்கு, இந்த மாதிரி ரிங் லைட் வாங்குற அளவுக்கு, ஒரு இந்த மாதிரி மைக் அளவுக்கு, அந்த மாதிரி ஒரு அடுத்த லெவல் போறோம்னு வைங்களேன். ஆனா பெரிய ஜம்ப் ஆக்சுவலா. நான் என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும் போது எனக்கு அந்த
ஜம்ப் வந்து கிடைக்கும் போது ஒரு 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 2 to 3 இயர்ஸ்க்கு அப்படி அந்த 12,000ல இருந்து என்னால வந்து ஒரு நல்ல 5 டிஜிட் சேலரிக்கு வந்து என்னால போக முடிஞ்சுச்சு. இதுக்கு நான் என்ன லேட்டா புரிஞ்சுக்கிட்டது ஒரு காரணம். பட் ஆனா சீக்கிரமா புரிஞ்சிருந்தா அட் ஏஜ் ஆஃப் 25 என்னால வந்து இந்த டீசென்டான 5 டிஜிட் சேலரி வந்து வாங்கியிருக்க முடியும். பட் அட் ஏஜ் ஆஃப் 35+ தான் வந்து நான் இந்த சேலரி வந்து வாங்குறேன். பட் ஆனா நீங்க என்ன மாதிரி ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இந்த தப்பை வந்து நீங்க பண்ணாதீங்க. யூடியூப் மீடியம் இருக்கு, இன்ஸ்டாகிராம் மீடியம் இருக்கு, இன்ஃப்ளூயன்சர் ஆகுங்க, யூடியூபர் ஆகுங்க. என்னோட அட்வைஸ் இதுதான், யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாதீங்க. உங்க தாட் என்னன்னு பாருங்க. முக்கியமா பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க கிட்ஸை வந்து நீங்க டீப்பா வந்து அனலைஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னன்னா, எனக்கு வந்து கதையை வந்து ஓரளவுக்கு எழுத வரும். அதை வந்து நான் கஷ்டப்பட்டு, அதாவது ரீட்டைல் இருந்தேன் இல்லையா, அப்போ வந்து நான் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கதை எழுதுனேன். ஆக்சுவலா லைட்டா ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன் ஆன்லைன்ல எழுதும்போது நல்லா வந்துச்சு. ஓகே, ஏதாவது டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அது சாலிடா வந்து பார்த்தீங்கன்னா 120 பேஜஸ்க்கு அந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதிட்டேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நுழைய முடியுமா அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது சாலிடா நான் சொல்றேன், நான் சாதாரணமா அது சாதாரண விஷயமே கிடையாது. அது அசாதாரண விஷயம்தான். நிறைய டோர்ஸ் நீங்க தட்டினாலும் அது திறக்காது. ஏன்னா அவ்வளவு காம்படிஷன் இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்குண்டான முயற்சிகள் வந்து நீங்க எடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப நாள் கிடப்பிலே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், கிடப்பிலே இருக்கு, அதை வந்து ஒரு புக்கா மாத்தினேன். புக்கா எழுதி லான்ச் பண்ணேன். அது வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் மியூட்டன்ட் HR குமார்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர். அந்த HR குமார் நான் தான், ஆக்சுவலா ரஞ்சித் குமார் தான் HR குமார் பென் நேமை வச்சுட்டு அந்த ஆத்தர் நேம் வந்து ரைஸ் ஆஃப் மியூட்டன் சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கேன். அதை வந்து அமேசான்லயும் வந்து கஷ்டப்பட்டு லான்ச் பண்ணிட்டேன். அது ஒரு சின்ன சந்தோஷம். ஆக்சுவலா அந்த புக்கு கிடைச்சிச்சுன்னா, டைம் உங்களுக்கு கிடைச்சுன்னா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா வாங்குங்க, இல்லாட்டி அதுக்கு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வாங்குங்க, இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி போக வந்தா என்ன நானே செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு எழுத வரும், என்னோட பேஷன் ரைட்டிங் கூட இருக்கு, பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட இருக்கு. ரைட்டிங்னா நீங்க கண்டென்ட் எழுத கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி நான் என்ன செல்ஃப் அனலைஸ் பண்ணனாலதான் என்னால இந்த அளவுக்கு க்ரோ பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபிளாஸ் இருக்கலாம். அதாவது எனக்கு வந்து ஒரு இந்த ஒரு இது வந்து வராம இருக்கலாம், ஒரு ஒரு ஸ்கில் வந்து வராம இருக்கலாம். அதை வந்து அதை நீங்க விட்டுறக்கூடாது. அதை வந்து நீங்க அடுத்தடுத்து நீங்க லேர்ன் பண்ணி அதை பிடிச்சி அது மூலமா நீங்க வந்து மேல வர பார்க்கணும். ஆக்சுவலா இது ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் தான். அகைன் அதை ரீஐட்ரேட் பண்றேன். பீஸ் ஆஃப் அட்வைஸ் தான். நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய பேர்கிட்ட பேசுங்க, சகஜமா பேசுங்க. ஆனா சகஜமா பேச எனக்கு வராது. ஆனா நீங்களாச்சும் அந்த மாதிரி இருக்காதீங்க, சகஜமா பேசுங்க. ஸோ இது மாதிரி மேற்கொண்டு நிறைய வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தாட்ஃபுல்லான வீடியோ வந்து நம்ம போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இது ஒரு என்கரேஜிங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நீங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மேற்கொண்டு பேசுவோம். வித் லவ், HR குமார். பாய்.